உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, தற்போது நம்ம நேம் ரியாக்ஷன் இன்வால்விங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி வந்து சிஎஸ்ஐஆர் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி ஒரு நெகசி கிராஸ் கப்ளிங் ரிலேட்டட் கேள்வி. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். இந்த கேள்வியானது சிஎஸ்ஐஆர் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்கக்கூடிய 2-பிரிடைல் லித்தியம் கூட ஜிங்க் குளோரைடு மற்றும் பெலாடியம் கேட்டலிசிஸ் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் லிகான் முன்னிலையில் வினைபுரியிறப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வினையை எழுதிக்கலாம். ஸோ இந்த வினையோட கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னே பெரும்பாலானவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வினை வந்து ஒரு நெகிசி கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு. நம்ம சேனலில் ஏற்கனவே நெகிசி கிராஸ் கப்ளிங் பற்றி பார்த்துருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள், மேக்னஸ்டிக் டீடைல்ஸ் மற்றும் நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ இந்த கிராஸ் கப்ளிங் வினையிலையும் முதல் படி என்ன அப்படின்னா, ஆக்டிவ் பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் ஜெனரேட் பண்ணுறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பெல்லாடியம் சால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே டிபிஏங்கிறது டைபென்சிலின் அசிட்டோன் வந்து லிகாண்டா இருக்குது. ஸோ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, டைபென்சிலின் அசிட்டோன் லிகாண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரைஃபனைல் பாஸ்பின் போய் அந்த இடத்துல போய் சேரும். அப்படி சேர்றப்ப நமக்கு இன்சிட்டிவ்ல பெல்லாடியம் டெட்ராக்ஸ் கிடைக்கும். 2 லிகாண்டுகள் டிசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பெல்லாடியம் ஜீரோ ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு உருவாயிரும். ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கார்பன் புரோமின் பாண்ட் இருக்குது. அப்போ நம்மளோட பெல்லாடியம் ஜீரோ ஸ்பீசிஸ் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்டில் வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷனில் உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பெல்லாடியம் 2 காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே வேளையில் நம்மளோட 2-பிரிடைல் லித்தியம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஜிங்க் குளோரைடு கூட வினைபுரியிறப்ப டிரான்ஸ்மெட்டலேஷன் வினைக்கு உட்பட்டு நமக்கு அதனுடன் தொடர்புடைய ஜிங்க் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு இன்சிட்டுவில் உருவாகும். ஸோ இப்போ இந்த ஜிங்க் ஸ்பீசிஸும் நம்மளோட பெல்லாடியம் 2 காம்ப்ளெக்ஸும் சேர்ந்து டிரான்ஸ்மெட்டலேஷன் வினைக்கு உட்படுறப்ப நமக்கு இந்த பெல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 2-பிரிடைல் பார்ட் வந்து இப்போ பெல்லாடியத்துக்கிட்ட வந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய புரோமின் வந்து ஜிங்கோட சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே சிஸ் ஐசோமரைசேஷன் வந்து நடக்கும். ஏன்னா நமக்கு சிஸ் கான்ஃபிகரேஷன் வந்து தேவை. எதற்கு அப்படின்னா ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த பெல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப பெல்லாடியம் ஜீரோ வந்து வெளித்தள்ளப்பட்டு நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வினை வந்து ஒரு நெகிசி கிராஸ் கப்ளிங் வினை. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதித்த அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.